அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் 16ஆம் தேதி ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை நமக்கு வரலட்சுமி விரதம் இருக்குதுங்க. இந்த ஆடி வெள்ளி வரலட்சுமி விரதம் இதை தாண்டி நாளைக்கு பார்த்திங்கன்னா வளர்பிறை ஏகாதசி திதியும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆடி மாதம் அப்படின்னாவே ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தின் 31 நாட்களுமே அதிக சக்தி வாய்ந்தவை அப்படின்னும் சொல்லலாம். அதிலும் அந்த செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி இந்த நாட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிசக்தி வாய்ந்தவை அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதத்தின் முதல் நாளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை அதனுடைய நிறைவு நாள் அன்னைக்கும் கொடுக்கணும் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஆடி மாதத்தின் நிறைவு நாள் நமக்கு இந்த வரலட்சுமி விரதம், ஏகாதசி திதி எல்லாத்தோடவும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும். அதாவது ஏகாதசி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் நமக்கு 6:43 முடியுதே, அதன் பிறகு பார்த்திங்கன்னா துவாதசியில் துவங்குது அப்படின்றது கேட்கலாம். ஜோதிட சாஸ்திரப்படி காலையில் எந்த திதி இருக்கோ அது அந்த நாள் முழுவதும் இருக்கிற மாதிரி நீங்கள் கணக்கெடுத்துக்கணும் அப்படின்னே சொல்லுவாங்க. இது போல் சக்தி வாய்ந்த நாட்கள், திதிகள் இதெல்லாம் வரும்போது நம்ம வீட்டில் சின்ன சின்ன எளிய சிம்பிளான வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செய்யும்போது அதுக்கு 2 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாளுக்கும் அந்த திதிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் ஆடி மாதத்தில் செவ்வாய், வெள்ளி இந்த நாட்கள்ல எல்லாம் நிலைவாசலில் எந்த மாதிரி பூஜை செய்யணும் என்பது குறித்து தொடர்ச்சியாக நான் பதிவுகள் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன். அதன்படி பார்க்கும்போது ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை ப்ளஸ் வரலட்சுமி நோன்பு இந்த அன்னைக்கு நிலைவாசலில் செய்யக்கூடிய ஒரு பூஜை குறித்தும், அன்று அவசியம் பெண்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் குறித்தும் இப்போ நான் சொல்ல போகிறேன். எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. முதல்ல நிலைவாசல் பூஜையை பார்த்தரலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், நன்மையாகட்டும் தீமையாகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த நிலைவாசல் படியை தாண்டி தான் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் நம்மை காத்து நிற்கும் கடவுளான நம்முடைய குலதெய்வம் வசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலைவாசலை தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த நிலைவாசலை நம்ம எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணும். பூஜை அறையை எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி வைக்கிறோமோ, பூஜைகள் செய்யறோமோ அதே அளவுக்கு சுத்தபத்தமாகவும் ஊதுபத்தி மற்றும் சாம்பிராணி காட்டக்கூடிய இடமாகவும் இந்த நிலைவாசலும் இருக்கணும் அப்படின்னே சொல்லுவேன். அடிக்கடி நிலைவாசலை சுத்தம் பண்ணணுன்ட்டு கூட அவசியம் கிடையாதுங்க. இது போல் விசேஷமான நாட்கள் வரும்போதும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சுத்தம் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், நல்ல பலன்கள் கிடைக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அதிசிறப்பு வாய்ந்த நாள் வருதுன்னு சொல்லியாச்சு இல்லையா? இப்போ இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் சுத்தம் செய்யும்போது நமக்கு மிக அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பொருள் தான் தேவைப்படுது. இதுக்கு நமக்கு ஒரு சொம்போ ஒரு டம்ளரோ எடுத்துக்கோங்க. சில்வராக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவைப்படுது. இந்த பிரியாணி இலை கிளியாமல் புள்ளிகளெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு இலையாக எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலைக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை விளக்கக்கூடிய தன்மை உண்டு. மேலும் பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய தன்மையும் உண்டு. அதனால் இதை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தேவைப்படுது. இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது. மேலும் மங்கள பொருளாகவும் பார்க்கப்படுது. அதனால் இந்த மஞ்சளை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ சொன்ன பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. இப்போ இந்த மஞ்சள் இருக்குது இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரோ இல்லை பன்னீரோ கலந்து ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு சொம்போ டம்ளரை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. குடிக்கிற தண்ணீராக இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் பைப்பில் வரக்கூடிய தண்ணீரை பிடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். இப்போ ஒரு ஊதுபத்தி குச்சியோ இல்லை தீக்குச்சியோ ஏதாவது ஒன்றை எடுத்துட்டு இந்த மஞ்சள் கலந்த பேஸ்ட்டை தொட்டு இந்த பிரியாணி இலையில் ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை
மந்திரத்தை நீங்கள் எழுதணும். நல்லா தெளிவாக தெரியணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் எழுதுறது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் போதும், மகாலட்சுமி தாயாருக்கு தெரிஞ்சால் போதும். அதனால் நீங்கள் வந்துட்டு ஸ்ரீம்னு சொல்லி எழுதுங்க. தமிழ்லேயும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு எழுதிக்கலாம். அதன் பிறகு இதை அப்படியே அந்த தண்ணீரில் வந்துட்டு போட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கலந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதையும் வந்துட்டு இந்த தண்ணீர்லேயே வந்து போட்டுருங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்படி போட்டால் அந்த இலையில் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடாதே அப்படின்ட்டு. அது அழிஞ்சாலும் கவலை இல்லை, எழுதுவது அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். இப்போ இந்த தண்ணீரை தொட்டு உங்களுடைய நிலைவாசலை வந்துட்டு நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய அந்த பிரியாணி இலை இருக்குது இல்லையா, அதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த தண்ணீரை வச்சு மட்டும் உங்களுடைய நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் எப்பவும் போல் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. மஞ்சள் கூட கொஞ்சம் ஜவ்வாது, ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலன்களை தரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து நிலைவாசலின் 2 புறமும் கண்டிப்பாக வந்து மண்ணகல் விளக்கு வந்து ஏற்றுங்க. கண்டிப்பாக வந்து பூக்கள் வைங்க, ஊதுபத்தியம் வந்து வைங்க. இது வந்து நாம் அன்னைக்கு செய்யக்கூடிய முக்கியமான நிலைவாசல் பூஜை அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து குளிக்கும் தண்ணீரில் எந்த மாதிரி பொருட்களை சேர்த்து குளிக்கணும் அப்படின்னு வந்து இப்போ சொல்ல போகிறேன். அதாவது சாதாரணமாகவே பெண்கள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் ஏதேனும் ஒரு நறுமணம் மிகுந்த பொருட்களை தண்ணீரில் கலந்து குளிக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் நல்ல ஒரு நேர்மறை சக்தியும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி தினமும் பண்ண முடியலினாலும் இப்படி குறிப்பிட்ட விசேஷமான நாட்கள் திதிகள் வரும்போது நீங்கள் அந்த தண்ணீரில் குளிச்சிங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கோரிக்கைகள் ஆனது சீக்கிரமாக வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ குளிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பக்கெட்டில் வந்துட்டு தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. அது சுடு தண்ணியாக இருக்கலாம், பச்சை தண்ணியாக இருக்கலாம், எந்த தண்ணீராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த தண்ணீரில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க. சாதாரண நாட்கள்லேயே இந்த கல்லுப்பு குளியல் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனைகள் இருக்குது, இல்லை மனதில் தேவையில்லாத ஏதாவது கவலைகள் இருக்குது அப்படிங்கும்போது அது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி இந்த கல்லுப்புக்கு உண்டு. அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த நாளில் அவங்களுக்கு மிகவும் பிரியமான இந்த கல்லுப்பை நம்ம தண்ணீரில் போட்டு குளிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான பலன்களை நமக்கு தரும். அடுத்து நம்ம சேர்த்த வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்தணும். கண்டிப்பாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்து குளிக்கிறத எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமை ஒரு வழக்கமாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் வந்து தேவைப்படுது. இந்த தேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்போதுமே அம்மனுக்கு வந்துட்டு இனிப்பு சுவை அப்படிங்கிறதுல தனி பிரியம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் இந்த தேன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மிக மிக பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த தேனை வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பக்கெட் தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கலந்து குளிங்க. இப்போ ஒரு சில சகோதரிகள் கேட்பீங்க, எங்கள் வீட்டில் வந்துட்டு தேன் இல்லை, நான் வீடியோவை லேட்டாக தான் பார்த்தேன், என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் வந்துட்டு துளசி இலைகளையோ அல்லது பச்சை கற்பூரத்தையோ வந்து சேர்த்துக்கோங்க. இதற்கும் வந்து சமமான பலனே வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து கல்லுப்பு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துங்க. இந்த தேன் வந்து சேர்த்துங்க. தேன் இல்லைங்கும்போது துளசி இலைகளையோ இல்லை பச்சை கற்பூரத்தையோ வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறத செய்யுங்க. ஒருவேளை உடல்நிலை காரணமாக தலைக்கு குளிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தலையில் ஒரு 3 சொட்டாவது தெளித்து விட்டுட்டு உடம்புக்கு வந்து குளிச்சுக்கோங்க. இந்த தண்ணீரை ஆண்கள் மற்றும் குழந்தைகள் பயன்படுத்தணும்ட்டு எந்த அவசியமுமே கிடையாது. பூஜை செய்யக்கூடிய பெண்கள் மட்டும் பயன்படுத்தினா போதும். காலையில் எழுந்ததும் புனிதமான இந்த தண்ணீரில் குளிச்சுட்டு அதன் பிறகு நான் சொன்ன முறையில் அந்த நிலைவாசல் படியும் சுத்தம் செஞ்சு அங்கேயும் நீங்கள் பூஜை செஞ்சு அதன் பிறகு உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்ற வேண்டிய தீபங்கள் மற்றும் வழிபாடுகளை செஞ்சு பாருங்களேன். இது வரைக்கும் இல்லாத ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் மனசில் வந்து பெருகும். மேலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். நீங்கள் எந்த மாதிரி வேண்டுதல் முன் வச்சாலும் அது வந்து சீக்கிரமாகவே வந்து நடக்கும். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.